நேத்து தைப்பூச தினத்தன்னைக்கு பெங்களூர்ல இருக்கிற ஒடுக்கத்தூர் முருகன் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். இங்க மகான் ஒடுக்கத்தூர் சுவாமிகள் தங்கியிருந்தப்போ முருகப்பெருமான் தோன்றி அவருக்கு சிவஞானத்தை அருளியதா சொல்லப்படுது. இந்த கோவில்ல முருகப்பெருமான் பாலமுருகனா காட்சி அளிப்பாரு. அதுலயும் நேத்து ராஜ அலங்காரத்தோட இந்த முருகப்பெருமானை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியா இருந்தது. இன்னைக்கு மாலை 5 மணிக்கு முருக பக்தர் விஜயகுமார் அவர்களால வேல்மாறல் மற்றும் திருப்புகழ் வழிபாடு நடக்க இருக்கு. பெங்களூர்ல கிட்ட இருக்கிறவங்க போய் கலந்துக்கலாம். வீட்டுல காலையில சிம்பிளா பூஜை பண்ணியிருந்தோம். 6 மணிக்கு மேல முருகன் சிலைக்கும் வேலுக்கும் பாலபிஷேகம் செஞ்சு வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு செஞ்சிருந்தேன். நேத்து முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமையில இந்த தைப்பூச திருநாளும் வந்தது. ரொம்ப ரொம்ப விசேஷம். பால் பாயசம் செஞ்சு முருகனுக்கு படைச்சு தேங்காய் பூ பழம் வச்சு பூஜையும் செஞ்சு விரதத்தையும் முடிச்சாச்சு. இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு 4-5 மெசேஜஸ் வந்திருந்தது. அக்கா உங்களை பார்த்து 21 நாள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சிருந்தோம். நேத்து நல்லபடியா பூஜையும் முடிச்சு விரதத்தையும் முடிச்சிட்டோம்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக நன்றியும் சொல்லியிருந்தீங்க. எனக்கு நன்றி சொல்ல தேவையில்லை. முருகப்பெருமானுக்கு சொன்னா போதும். ஏன்னா அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் இந்த வழிபாடு உங்களால செய்ய முடிஞ்சது.